ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழக பாரதிய ஜனதா தலைவராக பொறுப்பேற்ற பின் நயினார் நாகேந்திரன் முதல் முறையாக திடீர் பயணமாக நேற்று டில்லி புறப்பட்டு சென்றார். அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு சுமார் அரை மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது 2026 சட்டசபை தேர்தல் கூட்டணியை வலுப்படுத்துவது, தேர்தலை எதிர்கொள்ளும் முறை, நிர்வாகிகள் நியமனம், பூத் கமிட்டியை மேம்படுத்துவது குறித்தும் தீவிர ஆலோசனை நடத்தியுள்ளனர். திமுக அரசின் நிர்வாக தோல்விகளை எல்லா வழிகளிலும் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். போராட்டங்கள், பொதுக்கூட்டங்களை இதற்காகவே திட்டமிடுங்கள் என பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்களை அமித்ஷா வழங்கியதாகவும் தெரிகிறது. முன்னதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரையும் நயினார் நாகேந்திரன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்நிலையில் டில்லி பயணத்தின் 2வது நாளான இன்று பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தார். தமிழக பாரதிய ஜனதா தலைவராக பதவியேற்ற பின் மரியாதை நிமித்தமாக நயினார் நாகேந்திரன் பிரதமரை சந்தித்தார். தமிழக அரசியல் சூழல், பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி விவகாரம், கட்சி வளர்ச்சி பணி, சட்டசபை தேர்தல் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது.